என்னை வழிநடத்தும் குரட்பாக்கள். பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று நம்மவர்கள் சொல்வார்கள். அது உண்மைதான். நானே பார்க்கிறேன். தமிழுக்காக ஊரெல்லாம் சென்று உரையாற்றி வருகின்ற பொழுது தமிழுக்காக செல்கிறோமே என்று மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருந்தாலும் கூட இடைவிடாத பயணம், தொடர்ந்த பயணம், ஓய்வில்லாத பயணம் என்பது களைப்பையும் சலிப்பு அல்ல, களைப்பை தருவதோடு ஒருவேளை ஒரு குவாலிட்டி லைஃப் இன்னும் நாம் ஒரு அளவோடு ஒரு பேலன்ஸ் கொடுத்தோம் என்றால் இன்னும் நீண்ட காலம் இப்படியான பணிகளை செய்வதற்கு ஒருவேளை உதவியாக இருக்குமோ என்று எனக்குள்ளேயே இப்பொழுது எண்ணம் வருகிறது. அதைத்தான் அழகாக வள்ளுவர் சொல்கிறார். பீலிப்பை, அதாவது மயில் இறகு இருக்கு இல்லைங்களா, மயில் இறகு ரொம்ப ரொம்ப சாஃப்டான விஷயந்தான். ஆனால் அதையும் ஒரு அளவுக்கு மேல் நீங்கள் மாட்டு வண்டியில் ஏற்றினீர்கள் என்றால் அதனுடைய அச்சு முறிந்து விடும். மயிலிறகே ஆனாலும், உலகிலேயே இதமான வருடி தருகின்ற அந்த மயிலிறகே ஆனாலும் அளவுக்கு மேல் மயிலிறகு கட்டுகளை நீங்கள் ஒரு வண்டியில் ஏற்றினீர்கள் என்றால் அது அச்சு முறிந்துவிடும். பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். நல்லதே ஆனாலும் ஒரு அளவுக்கு மேல் செய்யாதீர்கள். அளவுக்கு மேல் செய்தீர்கள் என்றால் நீங்கள் உடைந்து போகக்கூடும், தகர்ந்து போகக்கூடும். கவனமாக இருங்கள். சொல்லுவது வள்ளுவர். நன்றி.